ஸ்ரீகாந்த் டைரக்ஷன்ல பஞ்சாப் வைஷ்ணவ் தேஜ், ஸ்ரீலீலா, அபர்ணா தாஸ், ஜோஜு ஜார்ஜ்லாம் நடிச்சு இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க தெலுங்கு ஃபிலிம் தான் ஆதி கேசவா. வைஷ்ணவ் தேஜோட பர்த்ல ஒரு சீக்ரெட் இருக்குன்னு அவருக்கு தெரிய வருது. அது என்ன சீக்ரெட், அதனால அவர் லைஃப்ல அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுங்கிறது தான் இந்த ஆதி கேசவா. அந்த பர்த் சீக்ரெட் அவருக்கு தெரிய வரதே இன்டர்வல் பிளாக்ல தான். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே மோஸ்டா வைஷ்ணவ் தேஜ் அண்ட் ஸ்ரீலீலாவோட லவ் போர்ஷன்ஸ் தான். ஸ்டோரியோட ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஜோஜோ ஜார்ஜோட ஒரு சில சீன்ஸ் அப்பப்போ நடுவுல வந்து போகும். ஆனா பெருசா ஸ்டோரி வைஸ் எந்த மூமெண்ட்டும் இல்ல. ஒரு சில காமெடிஸ் மட்டும் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. மத்தபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபிளாட்டா தான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் அந்த சீக்ரெட் ரிவீல் ஆனாலுமே ஒரு சில எமோஷன்ஸ் தவிர பிளாஷ்பேக் அண்ட் அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எதுவுமே அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்ல. அதுலயும் கிளைமேக்ஸ்லாம் செம்ம மொக்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல டைட்டில் ஏன் ஆதி கேசவான்னு வச்சோன்னு ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அது அதை விட மொக்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா வைஷ்ணவ் தேஜோட பெர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருந்துச்சு. ஸ்ரீலீலாக்கு ஸ்கோப் இல்லனாலும் வர சீன்ஸை நீட்டா பண்ணிருக்காங்க. டான்ஸ்லாம் மாஸ். இவங்களை தவிர ஜோஜு ஜார்ஜ், அபர்ணா தாஸ், சதான்னு யாரோட ரோலுமே ஸ்ட்ராங்கா இல்ல. சதாவோட கேரக்டருக்கு யாருனே தெரியாத ஒரு புது ஃபேஸ கூட யூஸ் பண்ணிருக்கலாம். ஜஸ்ட் 2 சீன் சும்மா வராங்க, அவ்வளவுதான். ஸ்டோரி ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்றேன்னு தேவையே இல்லைனாலும் வாண்டடா 2 சீனும் 2 சாங்கும் ஆட் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல அந்த சாங்ஸ் ஓகே இஷாவும், வைஷ்ணவ் தேஜ் அண்ட் ஸ்ரீலீலாவோட டான்ஸ்ல விஷுவலா பார்க்க நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் பிஜிஎம்ல முடிஞ்ச அளவுக்கு மாஸ் சீன்ஸ்லாம் எலிவேட் பண்ணிருக்காரு. எடிட்டிங் அண்ட் சினிமேட்டோகிராஃபிலாம் டீசென்டா இருந்துச்சு. வயலன்ஸ் ரொம்பவே ப்ரூட்டலா ரத்தம் தெறிக்க தெறிக்க பயங்கரமாவே இருக்கு. அதனால வயலன்ஸ் பிடிக்காதவங்க அண்ட் கிட்ஸ் இந்த படத்தை அவாய்ட் பண்ணலாம். தமிழ் டப்பிங் அபோ ஆவரேஜா இருந்துச்சு. ஆனா தமிழ் டப்பிங்ல சாங்ஸ் ரொம்பவே மொக்கையா தான் இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லாத ஒரு ரொட்டீன் அண்ட் ஆவரேஜ் டிபிக்கல் கமர்ஷியல் ஃபிலிம் தான் இந்த ஆதி கேசவா. இருந்தாலும் 2 hours 6 minutes தான் இதோட ரன் டைமே. அதுல 30 minutes தான் ஸ்டோரியே இருக்கும். 1 hour போர் அடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு 30 minutes எமோஷனலா கனெக்ட் ஆனா போதும்னு ஃபீல் பண்றவங்களும், ஜஸ்ட் கமர்ஷியலா ஒரு படம் பார்த்தா போதும்னு நினைக்கிறவங்களும் இந்த படத்தை ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம்.